கொஞ்சம் சிறிது சாப்பிடு. மன்னியுங்கள் மாதா, வேண்டாம். என் வயிற்றில் இனியும் உண்வதற்கு இடமே இல்லை. இதற்கு மேல் எனக்கு எதுவும் வேண்டாம். மகத்கட், ஏன் இப்படி செய்கிறாய்? நீ செய்த சிவலிங்கத்திற்கு நீ அபிஷேகம் செய்து பூஜை செய்வதற்காக உன்ன மறிக்கிறாயா என்ன? தேவி அதிதி, மொகத்கட்டுக்கு பிடிக்கவில்லை என்றால் பிடிவாதம் பிடிக்காதே. ஆமாதா, பிடிவாதம் பிடிக்காதீர்கள். மொகத்கட், பிரியபுத்ரா, எப்பொழுது நீ இங்கு வந்தாயோ அப்போதிருந்து இந்த ஆசிரமம் சொர்க்கத்தை விட அதிக அற்புதமாக எங்களுக்கு தெரிகிறது. நீ எங்களது அனைத்து மனோ எண்ணங்களையும் நிறைவேற்றிவிட்டாய் புத்ரா. இந்தா உன் பூஜைக்கான நதிநீர் மற்றும் வனபுஷ்பம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அங்கே பாருங்கள் மாதா, அங்கே பாருங்கள் பிதா. பயங்கர அசூர ரூபம் உங்கள் பெண்ணே மறைந்திருக்கிறது. ஒரு பெண் சினம் கொண்ட நாகம் போல் சீறிக்கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறாள். ஜாக்கிரதை. வாருங்கள் அக்கா, தாங்கள் இங்கே வாருங்கள். இந்த சிறிய ஆசிரமம் உங்களை வரவேற்கிறது. என்னை தொட்டு பேசும் வேலையை வைத்துக் கொள்ளாதே துஷ்டையே. என் மரியாதைக்குரிய மாதா அதிதி, அவர்களை அவமானப்படுத்தும் ராட்சசியே, நீ உன் காலம் முழுவதும் நீ இந்த இடத்தில் கால் வைக்க முடியாமல் செய்கிறேன் பார். அந்த காரியத்தை செய்யாதே புத்திரா. அவர்கள் உனது பெரிய மாதா, உனது மரியாதைக்குரியவர். அவர்களை தண்டிக்காதே புத்திரா. உன் பார்வையில் இருந்து அவர்களை விட்டுவிடு புத்திரா. அப்படியே விடு தேவி அதிதி. இவளுக்கு இந்த தண்டனை தேவைதான். இவளின் பாதம் இந்த ஆசிரமத்தில் படவை கூடாது. இவள் இங்கும் நமக்கு அமைதி இல்லாமல் செய்து விடுவாள். இல்லை இல்லை சுவாமி, அவர்கள் எனது அக்கா. என்னுடைய ஆசிரமத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் செய்ய வேண்டாம். தாங்கள் அவனிடம் கூறுங்கள். அக்காவை அவன் பார்வையிலிருந்து விட்டுவிட சொல்லுங்கள். மாதா, இந்த ராட்சசி மீது இரக்கம் காட்டுவது உசிதமே இல்லை. சகோதரி என்கிறீர்கள், தந்திரத்திற்கு பதில் தந்திரம்தான். சூழ்ச்சி செய்பவர்களை சூழ்ச்சி செய்துதான் முறியடிக்க வேண்டும். இல்லை இல்லை மொஹத்கட், அக்காவை உன் பார்வையிலிருந்து விடுவித்து விடு. தங்கள் பேச்சை கேட்டு இந்த ராட்சசிக்கு என் பார்வையிலிருந்து நான் விடுதலை தந்தால் மீண்டும் இவள் உங்கள் மீது அவளின் தாக்குதலை தொடங்குவாள். அதை பற்றி பரவாயில்லை மொஹத்கட். ஆனால் சகோதரியின் அவமானத்தை தாங்க முடியாது. இப்பொழுது என் சகோதரி எனக்கு விருந்தாளி. ஒரு விருந்தாளியை இப்படி நடத்துவது உசிதமல்ல. அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை விட்டுவிடு புத்திரா. அவர்கள் மீது கருணை காட்டு. விடுதலை செய்துவிடு. விடுதலை செய்கிறேன், ஆனால் மன்னிக்க மாட்டேன் மாதா. உங்கள் சகோதரி, அதாவது என் பெரிய மாதா, நான் மதிக்கும் அளவிற்கு நல்லவர் அல்ல. நீ இந்த கஜமுக பாலகன் காப்பாற்றப் போகிறானா அதிதி? சமயம் வரும் பொழுது இவனை நான் பழி வாங்கியே தீருவேன். இப்பொழுதே பழி வாங்குவதை செய்ய வேண்டியதுதானே? நான் நீங்கள் பழி வாங்குவதை தடுக்கிறேனா என்ன? நெருங்காதீர்கள். என் பார்வையின் பலனை நீங்கள் அனுபவித்தும் அவர்களை நெருங்குகிறீர்களா?
ஏன் உங்களுக்கு என் கரத்தின் துதிக்க என் பலத்தை பார்க்க விருப்பமா என்ன? கூறுங்கள், தாங்கள் தாங்க மாட்டீர்கள். நான் உங்களை என் மதிப்பிற்குரிய பிதாவை அழைத்து செல்லவும் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், தாங்கள் இங்கு இப்பொழுது வந்திருப்பது அவரை இங்கிருந்து அழைத்து செல்லதானே. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அக்கா, தங்கள் குரோதத்தை விட்டுவிட்டு எங்கள் விருந்தாளியாக நடந்து கொள்ளுங்கள். எனது புத்திரன் மகோத்கட் உங்களுக்கு எந்த ஆபத்தையும் தரமாட்டான். நான் எதையும் கேட்க தயாராக இல்லை. நான் ஒரு கணம் கூட இங்கு இருக்க மாட்டேன். ஆனால் நான் செல்வதற்கு முன் கட்டாயப்படுத்தியாவது என் சுவாமியை என்னோடு அழைத்துதான் செல்வேன். அவரை தடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. பெரிய மாதா, பதி மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடாது, அன்பால் தான் ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும். எனக்கும் என் சுவாமிக்கும் இடையே வந்து பேசும் காரியத்தை செய்யாதே கஜமுகா. தங்கள் சுவாமி என் மதிப்பிற்குரிய பிதா. எனக்கும் என் மாதாவிற்கும் அவர் உயிரினும் மேலானவர். அவரை இங்கிருந்து அழைத்து செல்லவோ அல்லது யாருக்கும் தெரியாமல் கவர்ந்து செல்லவோ எண்ணாதீர்கள். அப்படி செய்தால் இப்பொழுது என் பார்வை தங்களை தண்டிக்காது, துண்டு துண்டாக்கி தூக்கி எறிந்துவிடும். துஷ்ட கஜமுகா, நீ என்ன செய்தாலும் சரி, நான் என் சுவாமியை இங்கிருந்து அழைத்து செல்லாமல் விடமாட்டேன். கவலைப்படாதீர்கள் மாதா, துஷ்டர்களை தண்டிப்பது என்னுடைய கடமை. தாங்கள் அத்தனை அன்பு செலுத்தியும் இந்த ராட்சசி என்றுமே இதயத்தில் பழிவாங்கும் எண்ணம் போகவே போகாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சமயம் வரும்போது நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன். இந்த அகிலத்தில் அனைவருக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும். நீங்கள் இங்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மூஷிகராஜா? என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. தாங்கள் தங்கள் பெரிய சகோதரன் குமாரன் கார்த்திகேயனின் வாகனத்தை தங்களதாக்கி கொண்டு மயூரீஸ்வரராக மாறிவிட்டீர்கள். இப்பொழுது என் வாழ்வே வீணாகிவிட்டது. தாங்கள் என்னை மூஷிக ரூபத்திலிருந்து முன்பு இருந்த ரூபத்திற்கே மாற்றிவிடுங்கள் மயூரீஸ்வரரே. மூஷிகராஜா, மயூர் எப்பொழுதும் என்னுடைய வாகனமாக இருக்க முடியாது. அது எப்பொழுதும் என் அண்ணன் குமாரன் கார்த்திகேயனின் வாகனம்தான். இருப்பினும் இப்பொழுது தாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மூஷிகராஜா. மயூரேஸ்வர் அவதாரத்தில் இருக்கும் பொழுது மயூரின் ஆசைப்படி மற்றும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி நான் நடந்து கொள்கிறேன். ஸ்ரீ கணேசர், மொஹத்கட் மற்றும் மயூரேஸ்வர் இவை அனைத்தும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் தான். அதில் மாறுதலே இல்லை. மாறுவது லீலைகள் மட்டும்தான். வேறு வேறு லீலைகள் செய்வதற்காகவே வேறு வேறு அவதாரங்களில் வெளிவருகிறார். மயூரீஸ்வர், மயூரீஸ்வர், என்ன மயூரீஸ்வர், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். விளையாடவா? நீங்கள் செல்லுங்கள் அண்ணா, நான் இதோ வருகிறேன். சீக்கிரம் வந்துவிடு. சரி அண்ணா, வாருங்கள். மூஷிக மகாராஜா, சிறிது காலத்திற்கு பிறகு தாங்கள் எனக்கு வாகனமாக இருக்கலாம். அதற்குள் தங்களுக்கு மீண்டும் கந்தர்வனாக மாற விருப்பமா? கூறுங்கள். வேண்டாம் வேண்டாம் ஸ்ரீ கணேஷா, தங்கள் சேவையை தவிர எனக்கு வேறு சௌவாக்கியம் எதுவும் இல்லை. நான் தங்களிடம் அவசரப்பட்டு பேசியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். நான் தங்களை மன்னித்து விட்டேன் மூஷிகராஜா. மாதாவின் அன்பை நீங்களும் அனுபவியுங்கள். இந்த உணவை நீங்களே அருந்துங்கள். அப்படியே ஆகட்டும் ஸ்ரீ கணேஷா. உத்தர், உத்தர், ஏன் என் முகத்தை பார்க்கிறீர்கள்? நீங்களாக ஏதாவது செய்யக்கூடாதா?
அசுரமாதா திதியின் பழிவாங்கும் படலத்தில் நாங்கள் களைத்து போய்விட்டோம் வீர்ஜா. அசுர மாதாவுக்காக எதையும் செய்யலாம். அதிதியை பற்றி எதுவும் தெரியவில்லை. நம்மாலே அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள்? நீ கூறுவது சரிதான் உத்தத். அசுரமாதாவும் அதிதியை தேடி தேடி களைத்து போவார்கள். இல்லை என்றால் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் நமது சுவாமினி. அவர்களுக்கு உதவி செய்வது நமது கடமை அல்லவா? எப்படி எப்படி நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஏதாவது ஒரு உபாயம் செய்துதான் ஆக வேண்டும். உபாயமா? உபாயத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அசுரமாதா திதியின் மீதுதான் உபயோகப்படுத்த வேண்டும். என்ன உபயோகம்? எப்படி அசுரமாதா நமக்கு குரல் கொடுத்து அழைத்தார்களோ அதை போலவே யாக குண்டத்தில் யாகத்தை வளர்த்து நீயும் அவர்களுக்கு குரல் கொடு. அசுரமாதா திதி எழுந்தருளுங்கள். சுவாமினி எழுந்தருளுங்கள். 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 தாங்கள் பாதாள லோகம் செல்ல வேண்டுமா? எதற்காக மூவரும் யாக குண்டத்தில் அமர்ந்து என்னை இப்படி அழைக்கிறீர்கள்? எங்களை மன்னித்து விடுங்கள் அசுரமாதா. நாங்கள் தவறு செய்து விட்டோம். தங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து நாங்கள் களைத்து விட்டோம் அசுரமாதா. உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் தங்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்தோம். குரோதத்தில் எங்களை பாதாள லோகத்திற்கு அனுப்பிவிடாதீர்கள் அசுரமாதா. எங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் மூவரும் என்னை உங்களைப் போல் மூடம் என்று நினைத்தீர்களா? நான் உங்களை பாதாள லோகம் அனுப்பிவிட்டால் என்னை அவமதித்த அந்த கஜமுகனை பழிவாங்க யாரை அனுப்புவேன்? நான் அங்கிருந்து வரவில்லை என்றால் அவன் என்னை இன்னமும் தண்டித்திருப்பான். அங்கு தங்களை தண்டிப்பது யார் அசுரமாதா? நீ என் சுவாமினி அல்ல. என்னை நீ கேள்வி கேட்காதே. நீங்கள் மூவரும் என்னை அவமானம் செய்தவனை பழிவாங்க வேண்டும். அந்த கஜமுகனை அழித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் நான் அந்த கஷ்யபரை இங்கு கொண்டு வர முடியும். அந்த துஷ்டை அதிதியை தண்டிக்க முடியும். நீங்கள் மூவரும் விரும்பியபடி உருவம் மாற முடியும் அல்லவா? நாங்கள் எங்கள் சித்து வேலையை தங்களுக்கு முன்பே செய்து காண்பித்தோமே அசுரமாதா. தாங்கள் ஆணையிடுங்கள் அசுரமாதா. நாங்கள் எந்த ரூபத்திற்கு மாற வேண்டும்? உதத், நீங்கள் இருவரும் இப்பொழுதே சுகமாக மாறுங்கள். சுகமாவா? அர்த்தம்? சிவப்பு அழகு பச்சை உடல் கொண்ட கிளியாக மாறுங்கள். அப்படியே ஆகட்டும் அசுரமாதா. வீர்ஜா, நீ உடனடியாக துருவி போல் மாறு. அப்படியே ஆகட்டும் அசுரமாதா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் சிவசங்கரா. துஷ்டையே, நீ என் முன்னே நின்று என் எதிரிகளுக்கே ஜெய் கூறுகிறாயா? உனக்கு லஜையாக இல்லை? நீ இப்பொழுது ஜெய் கூற விரும்பினால் எனக்கு ஜெய் கூறு. அசுரமாதா திதிக்கு ஜெய் கூறுகிறேன். இப்பொழுது நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் மூவரும் அந்த துஷ்டன் கஜமுகனை என்னை அவமானப்படுத்தியதற்கு பழி வாங்குங்கள். வணங்குகிறோம் அசுரமாதா. வீர்ஜா, நீ அந்த துஷ்ட கஜமுகனுக்கு அன்பை செலுத்துவது போல் விஷத்தை செலுத்து. விஷத்தை செலுத்தி அவனை வதம் செய். எங்கே அந்த கஜமுகன்? அசுரமாதா, நான் தங்களின் துஷ்ட எதிரியை வதம் செய்வதற்கு இதற்கு மேலும் ஒரு கணம் கூட தாமதிக்க மாட்டேன்.
நீங்கள் மூவரும் ஆகாய மார்க்கமாக என்னோடு வாருங்கள். அங்கு நான் துஷ்ட அதிதியின் ஆசிரமத்தை காண்பிக்கிறேன். அங்கே கஜமுகன் பாலகனாக இருக்கிறான். அப்படியே ஆகட்டும் அசுர மாதா. அசுரமதா தித்தியா நான் நாராயண நாராயண. அசுரமாதா திதிக்கு இந்த நாரதனின் பணிவான வணக்கங்கள். உங்களை என் சகோதரி அதிதியின் புத்திரன் இந்திரன் மறைமுகமாக தகவலை அறிந்து வர சொன்னானா தேவரிஷி? இல்லை மாதா, மறைமுகமாக அறிந்து வர வேண்டும் என்றால் நான் எதற்காக எதிரில் வந்து நிற்கப் போகிறேன்? மறைமுகமாக தங்கள் பின்னாலேயே வந்திருப்பேனே. நாராயண நாராயண. நான் இப்பொழுது இங்கு அது வந்து குசலம் விசாரித்து போகத்தான் வந்துள்ளேன். எப்படி இங்கு வந்தீர்களோ அப்படியே இங்கிருந்து மறைந்து விடுங்கள். சுவாமினி, மறைமுகமாக நம்மிடம் விசாரிக்கும் இவர் யார்? முன்பு கூட இதே மார்க்கத்தில் சந்தித்திருக்கிறேன். நாராயண நாராயண. அப்படியா? அப்படி என்றால் தாங்கள் மூவரும் மாதா திதியின் சேவகர்களா? இப்பொழுது தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? துஷ்ட அதிதியின் புத்திரன் கஜமுகனை பழிவாங்க செல்கிறோம். நான் அவனை உயிருடன் விடமாட்டேன். அவன் எங்கள் சுவாமினியை தண்டித்திருக்கிறான். நாராயண நாராயண. தங்களுக்கு தண்டனையா? தாங்கள் அந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டீர்களா என்ன? சோதனை 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 சோதனை. நான் இதற்காகத்தான் எச்சரிக்கையாகவே இருக்கிறேன். தாங்கள் இப்பொழுது எனக்கு ஆணையிட்டால் நான் இங்கிருந்து உடனடியாக சென்று விடுவேன். மகோத்கட் ஸ்ரீ கணேஷ் உங்கள் அனைவரையும் காப்பாற்றட்டும். நாராயண நாராயண. அறிவில்லாதவளே, நீயே நாரதரிடம் அனைத்தையும் கூறிவிட்டாயே. அவர் சென்று துஷ்ட அதிதியிடம் எச்சரித்து விடுவார். பிறகு என் பழிவாங்கும் எண்ணம். மன்னியுங்கள் சுவாமினி, என்னால் மறைக்க முடியவில்லை. மன்னிப்பு என்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது. என்னால் பழிவாங்க முடியாமல் போனால் இப்பொழுதே இக்கணமே நான் உன்னை அழைத்து விடுவேன். தாங்கள் அங்கு சென்று எந்த லாபமும் இல்லை சுவாமினி. வாருங்கள், திரும்பி செல்லலாம். முடியாது, ஒருபோதும் முடியாது. அசுரமதா திதி ஒரு முடிவிற்கு வந்தாள் என்றால் அதை முடித்து தீருவாள். வாருங்கள். பாருங்கள், அந்த கஜமுகன் அவன்தான். மூவரும் சென்று அவனை அழித்து வாருங்கள். மூடத்தனமாக செயல்படாதீர்கள். அவன் என்னை அவமானப்படுத்தியதற்கு பழி வாங்காமல் நான் உங்கள் மூவரையும் விடமாட்டேன். சமயத்தில் வந்து ஆறுதல் கூறி எங்களை அமைதிப்படுத்தி விட்டீர்கள் தேவரிஷி. இல்லையென்றால் என்ன கவலை மாதா? தங்களின் சகோதரி ராட்சச சகோதரி எதுவும் செய்யாமல் அமைதியாகவா இருக்க போகிறாள்? நான் அவள் எந்த ரூபத்தில் வந்தாலும் உடனே கண்டுபிடித்து விடுவேன். நாராயண நாராயண். தங்களால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் உள்ளதா ஸ்ரீ கணேசா? ஆனால் புத்திரா, இது உசிதமா? உசிதம் இல்லையா என்று எனக்கு தெரியாது மாதா. ஆனால் தங்கள் சகோதரி மீண்டும் பழிவாங்க யாரை அனுப்பினாலும் நான் அவர்களை மன்னிக்கவே மாட்டேன். ஹர ஹர மகாதேவா, ஜெய் சிவசங்கரா. ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நான் தங்களை எச்சரிக்கத்தான் வந்தேன் கஷ்யபரே. இதற்கு மேலும் நான் இந்த இடத்தில் இருந்தால் அசுரமாதா திதிக்கு என் மேல் கோபம் வந்துவிடும்.
வந்திருப்பவர்களின் எண்ணம் நிலை குலைந்துவிடும். அசுரமாதா திதி அனுப்பிய ஆள் இவள்தான். மகோத்கட் கணேஷ் கண்டிப்பாக இவளுக்கு தண்டனை தந்து விடுவார். நாராயண நாராயண. ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. வாருங்கள் சுவாமி மாதாவே, நான் கஜமுகன். எங்கள் ஆசிரமத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள். ஹர ஹர மகாதேவா. வணங்குகிறேன் ரிஷி முனிவரே, வணங்குகிறேன் தேவி அதித்தி. மங்களம் உண்டாகட்டும். மாதாவே, பிதாவே, இவர்களின் அமைதியான இந்த கோலத்தை பார்க்கும்போது என் மனம் மிகவும் அமைதியாகிறது. எத்தனை ஜென்மமாக நான் செய்த புண்ணியமோ இப்படி ஒரு பவித்திர ஆத்மாவின் தரிசனம் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நான் இங்கு இவரை வரவேற்றிருக்கிறேன். கேட்டாயா தேவி அதிதி? நமது ஸ்ரீ கணேசன் சாதுரியமாக பேசி சாதுரியத்தோடு விதிமுறைகளை கடைபிடிக்கிறான் பார். அதற்கு காரணம் தாங்கள் தான் ரிஷியே. தங்களின் சுபாவத்தைப் போலவே ஸ்ரீ கணேசனும் தன்னை வழி நடத்தி செல்கிறான். தாங்கள் இருவரும் எத்தனை பாக்கியசாலி. தங்களுக்கு கஜமுகனை போன்ற சாதுரியமான மேலும் தார்மீக புத்திரன் கிடைத்திருக்கிறான். என்னை பார்த்த உடனேயே இவனுக்கு பிடித்திருக்கிறது. தேவி, குழந்தையும் கடவுளும் ஒன்றல்லவா? அவனுக்கு தங்களை பிடித்திருப்பது தங்களின் பாக்கியம் அல்லவா? நான் இதை பகவான் எம்பெருமான் அந்த ஸ்ரீ மகா கணேசரின் கருணையாக எண்ணுகிறேன். நான் இந்த ஆசிரமம் வழியாக சென்றேன். உண்மையாக கூறுகிறேன் ரிஷியே, என்னையும் அறியாமல் என் கால்கள் இந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்து விட்டது. இவன் மீது என் மனதில் பாசம் பொங்குகிறது. இந்த ஆசிரமத்தை விட்டு எங்கும் செல்ல மறுக்கிறது. என் மனதில் ஏனோ தோன்றுகிறது, இவன் தரிசனம் பெற்றதும் என் வாழ்வே முடிந்து விடலாம் போல் இருக்கிறது. தங்களை பார்க்கும் பொழுது என் மனம் பரவசம் அடைகிறது மாதாவே. தாங்கள் இந்த ஆசிரமத்தில் தங்கினால் அது எனக்கு மகிழ்ச்சி. என் மனம் ஆகாயத்தில் மிதக்கிறது. என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இங்கேயே தங்குங்கள். நான் தங்களுக்கு அவசியம் சேவை செய்ய வேண்டும். கஜமுகா, உனக்கு தெரியாதிது. நான் நீண்ட தூரத்தில் இருந்து வருகிறேன். நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது நான் எங்கு சென்று ஓய்வெடுப்பேன்? எந்த இடத்தில் நானே சமைத்து சுவையான உணவை உனக்கு அளிப்பேன்? தாங்கள் எங்களது விருந்தாளி தேவி. நான் தங்களை கஷ்டப்பட விட மாட்டேன். என் கரங்களால் நானே சமைத்ததை தாங்கள் விரும்பினால் நாம் அனைவரும் உண்ணலாம். நான் விருந்தாளியாக இருந்தேன், இப்போது இல்லை. அர்த்தம்? அர்த்தமா? தங்களது புத்திரன் கஜமுகன் ஸ்ரீ கணேசன் என்னையும் தனது குடும்பத்தோடு இணைத்து விட்டானே. இப்போது நான் தங்க வேண்டும் என்றால் விருந்தாளியாக இங்கு தங்க முடியாதல்லவா? தாங்கள் விருந்தாளியாக எண்ண வேண்டாம். ஆனால் இப்பொழுது நீண்ட யாத்திரை செய்தீர்களே, சற்று ஓய்வெடுங்கள். சிறிது நேரம் கழித்து நம் அனைவரும் சேர்ந்து உண்ணலாம். இல்லை தேவி, இல்லை. என் பிரிய பாலகனுக்கு நான் சமைத்து தரவில்லை என்றால் என் யாத்திரையின் அர்த்தமே வீணாக போய்விடுமே. தாங்கள் என்னை தடுக்க வேண்டாம் தேவி. ரிஷியே, இவர்களை நாம் இங்கேயே தங்க வைத்தால் நம்முடைய சௌபாக்கியம் அதிகமாகும். அவர்கள் நிலை தெரிந்தும் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டாமா? நான் தங்களின் உயர்ந்த எண்ணத்தை மதிக்கிறேன் தேவி. பிறகும் தாங்கள் இப்பொழுது என் விருப்பம் நிறைவேற தடுக்காதீர்கள். நான் இங்கு தங்குவதில் கணேசனின் சுதந்திரம் போய்விடுமா என்ன? சுதந்திரம்? இந்த சின்ன விஷயத்தில் சுதந்திரத்திற்கு என்ன அவசியம்? தாங்கள் என் எண்ணத்தை புரிந்து கொள்ளவில்லை தேவி. என் பாசம், என் விருப்பத்தை தங்களால் புரிந்து கொள்ள முடியாது. யார் தரிசனத்தை பார்த்து என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணினேனோ அவனுக்கு என் கையால் சமைத்த உணவை அளிக்காமல் போனால் என் மனதிற்கு சாந்தியே கிடைக்காது.
நீ ஏன் எதுவும் கூறவில்லை ஸ்ரீ கணேசா? நான் என்ன கூறுவது? எனக்கு 2 மாதாக்கள் இருக்கிறார்கள். இருவரும் சமம்தான். நான் என் மாதாக்கள் இடையே வேறுபாடு பார்ப்பதில்லை. தேவி அதிதி, எனக்கும் அதே எண்ணம்தான் தோன்றுகிறது. அதற்கு அவர்களது சம்மதத்தை நீ கேட்டு தெரிந்து கொள். அப்படியே ஆகட்டும். தேவி, இந்த ஆசிரமத்தில் தாங்களும் இருந்து எங்களுக்கு உதவுங்கள். ஸ்ரீ கணேசனை கவனித்துக் கொள்ளுங்கள். தாய்மையின் உணர்வையும் அதன் எண்ணத்தையும் கடவுளாலேயே புரிந்து கொள்வது கடினம். நான் தங்களுக்கு சிரமம் தந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. நான் உனது புத்திரனுக்கு சுவையான உணவை தயாரித்திருக்கிறேன். அதன் சுவையை அவன் அறிந்த பிறகு உயிரோடு இருக்கவே மாட்டான். வீர்ஜாவின் சரீரத்தில் மறைந்து வாழுகின்ற பாதாளவாசி ராட்சச நாகங்களே, இந்த ஸ்வர்ண பாத்திரத்தில் தங்களின் ஆலகால விஷத்தை உமிழுங்கள். வெளிவாருங்கள் பாதாளவாசி நாகங்களே, வெளிவாருங்கள் ராட்சச நாகங்களே. சீக்கிரம் செயல்படுங்கள். இந்த பாத்திரத்தில் தங்கள் ஆலகால விஷத்தை உமிழுங்கள். உங்களுக்கு நன்றி பாதாளவாசி ராட்சச நாகங்களே. சீக்கிரமாக சென்று என் சரீரத்தில் சமாதியாகுங்கள். சுவையான பால். பால் பாயசம். ஓம் மகாகணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகாகணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகாகணேசாய நம ஸ்வாஹா. கணேசா, விஸ்வவரதாய நம ஸ்வாஹா. எங்கிருக்கிறாய்?
பார், நான் உனக்கு அமிர்தம் கலந்த பால் பாயசம் கொண்டு வந்திருக்கிறேன். கணேசா, சீக்கிரம் என் அருகில் வா கணேசா. ரிஷியே, பிரிய ஸ்ரீ கணேசன் எங்கே சென்றான்? தேவி, பாலகர்களின் சுபாவம் தங்களுக்கு தெரியாதா என்ன? ஏதாவது ஒரு மிருகத்தை கண்டுவிட்டால் ஸ்ரீ கணேசர் அதன் பின்னே சென்று விடுவான். இன்று அவனுக்கு இந்த வனமே விளையாடும் இடமாக ஆகிவிட்டது. இப்பொழுதே அவனை அழையுங்கள் ரிஷியே, இல்லையென்றால் சூடாக இருக்கும் இந்த பாயசம் சுவையின்றி போய்விடும். மன்னியுங்கள் தேவி, நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். எந்த ஒரு துறவியின் கையிலும் ஸ்வர்ண பாத்திரம் இருப்பதை பார்த்ததில்லை. துறவரத்தின் ஆரம்பமே வஸ்துக்களின் தியாகம் தானே? தேவி அதித்தி, இந்த ஸ்வர்ண பாத்திரம் கூட என் கணேசனுக்கு நான் அளிக்கும் பரிசுதான். என் சாதனைகளில் மகிழ்ந்த எம்பெருமான் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் விரும்பும் வஸ்துவை வரவழைத்துக் கொள்ள வரம் அளித்திருக்கிறார். இருந்தும் ஸ்ரீ கணேசன் முனிகுமாரன். அவனை பார்த்த உடனேயே என் மனதில் எங்கிருந்தோ சாந்தி வந்தது. அவன் என் ஆராதனைக்குரியவன் அல்லவா? ஆராதனைக்குரியவர்களுக்கு நாம் விரும்புவதை அளிப்பது எங்கள் பரம்பரை வழக்கம். வா வா புத்ரா மகத்கட் ஸ்ரீ கணேசா, வா. இதோ பார், தேவி சுவாமி மாதா உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீ எங்கே சென்று விட்டாய் ஸ்ரீ கணேசா? இதோ பார், நான் எனது கரங்களில் இப்போது உனக்காக தான் இந்த பால் பாயசம் கொண்டு வந்திருக்கிறேன். சுவாமி மாதாவே, எங்கள் மாதா பிதா உணவு அருந்தாமல் நான் எதுவும் உண்ண மாட்டேன். மாதாவை போல்தான் நான் என்று அப்பொழுது கூறினாய். மாதா கூறுகிறேன், உன் நம் வழக்கம் என்ன என்பது தாங்கள் நன்றாக அறிவீர்களே. தாங்களும் ஆராதனை செய்து அனைத்தும் அறிந்த பரம்பரையிலிருந்து வந்தவர் தானே. புத்திரர்களுக்கு மாதா பிதா தானே ஆராதனைக்குரியவர்கள். சுவாமி மாதாவே, இத்தனை பாயாசத்தை என் வயிறு ஏற்காது. வாருங்கள், அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம். அனைவரும் சேர்ந்து உண்ணலாமே. தங்களுக்கு ஏன் சிரமம்? நான் அனைவருக்கும் போஜனம் செய்திருக்கிறேன். அந்த போஜனத்தோடு நாம் இந்த பாயசத்தை சேர்ந்து அருந்தலாம். என் இதயத்தை உடைக்காதே ஸ்ரீ கணேசா. நான் எத்தனை அன்போடு உனக்காக இப்பொழுது இந்த பால் பாயசத்தை செய்து வந்தேன். அன்போடு சமர்ப்பிக்கும் எந்த வஸ்துவையும் ஏற்றுக்கொள்வது கூட பரம்பரை வழக்கம்தானே. நீ இப்பொழுது நான் கூறுவதை போல் இந்த பால் பாயசத்தை உண்ணவில்லை என்றால் பிறகு நான் எதுவும் உண்ணாமலேயே இங்கிருந்து சென்று விடுவேன். புத்ரா கணேசா, நீதானே இவர்களை மாதாவிற்கு சமம் என்றாய். அவர்களின் ஆணையை கேட்டு நடப்பது உன்னுடைய கடமை அல்லவா? தேவி அதிதியின் பேச்சை கேட்டு அதிர்ச்சியடையாத முகத்கட். ஒருவரை சமமாக எண்ணும் பொழுது அவர்களது ஆணைக்கும் கட்டுப்பட வேண்டும். பரம்பரையாக வரும் வழக்கமல்லவா அது? அப்படியே ஆகட்டும். நான் சுவாமி மாதா தரும் பாயாசத்தை அருந்துகிறேன். ஆனால் நான் இதை எப்படி அருந்துவது? எப்படி நீ உன் மாதா அதித்தி தரும் போஜனத்தை உண்ணுவாயோ அப்படித்தான். நான் எங்கே போஜனத்தை அருந்துகிறேன்? நீ போஜனம் அருந்துவதே இல்லையா? மாதா தருவார்கள், நான் அருந்துகிறேன். மாதா தன் கரங்களால் எனக்கு ஊட்டி விடுவார்கள். மாதா கரங்களால் ஊட்டிவிடும் போஜனத்தை விட என் கையால் நானே அருந்தினால் சுவை கிட்டுமா? ஏன் அப்படி கூறுகிறாய் ஸ்ரீ கணேசா? இப்பொழுது என் கரத்தால் இந்த பால் பாயசத்தை அருந்தும் எண்ணம் உனக்கில்லையா? என்ன செய்கிறாய் ஸ்ரீ கணேசா? என்னை விட்டுவிடு. உன் மாதாவின் கரத்தை கூட இப்படித்தான் கடிப்பாயா? விட்டுவிடு ஸ்ரீ கணேசா.
ரிஷியே, எனக்கு உதவி செய்யுங்கள் ரிஷியே. ஆ! ரிஷியே, இவன் பலமாக கடிக்கிறான். இவன் வாயில் இருந்து என் கரத்தை விடச் சொல்லுங்கள். ஆ! இந்த துஷ்ட பாலகன் என்னை அவமானப்படுத்தி விட்டான். ஆ! இனி இந்த ஆசிரமத்திற்கு நான் ஒருபோதும் வரமாட்டேன். ரிஷி முனிவரே, எனக்கு உதவி செய்யுங்கள். ரிஷியே, என்னை காப்பாற்றுங்கள். புத்ரா மகத்கட், நீ செய்யும் இந்த செயல் நல்லதல்ல. நீ முதலில் அவர்களின் கையை விடு. விட்டுவிடு புத்ரா. நீ என்ன செய்கிறாய் புத்ரா? தேவி அதிதி, நமது புத்திரன் நாம் ஆராதனை செய்து வரும் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம். அவன் எந்த காரியம் செய்தாலும் நமது நன்மைக்காகத்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்க வேண்டும் ரிஷியே. மகத்கட் ஸ்ரீ கணேசனின் நடவடிக்கையை பார்க்கும்பொழுது அவள் துஷ்டத்தனத்தில் விபரீதமாயிருந்தால்? இந்த துஷ்டையின் காரணத்தினால்தான் பாயசத்தின் வண்ணம் மாறிவிட்டது. இவள் செய்த பாயசத்தில் பாதாளவாசி ராட்சச நாகத்தின் ஆழகால விஷம் கலந்திருப்பதால் பாயசத்தின் வண்ணம் மாறிவிட்டது. இந்த துஷ்ட என்னை அழிப்பதற்காக நாகத்தின் ஆழகால விஷத்தை பாயசத்தில் கலந்திருக்கிறாள். மகத்கட், அந்த ராட்சசி உனக்கு சிறிது பாயசத்தை கொடுத்தாள் அல்லவா? சீக்கிரம் அதை உமிழ்ந்து விடு. தேவி அதிதி, இந்த அகிலத்தில் உள்ள அனைத்து விஷமும் உனது புத்திரன் மகத்கட் ஸ்ரீ கணேசனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஏனென்றால் புத்திரன் மகத்கட் நாம் ஆராதித்து வரும் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம். இந்த சராசரமே அவரது எண்ணத்தின்படிதான் நடக்கிறது. அவளுக்கு என்ன ஆகும் சுவாமி? அவள் தவறுக்கு அவள் தண்டனை அனுபவிக்கிறாள். இனி அவள் மகத்கட்டை ஏறெடுத்து பார்க்கும் காரியத்தையும் செய்ய மாட்டாள். தாங்கள் கூறியது சத்தியம்தான் பிதாவே. ஆனால் துஷ்டர்கள் துஷ்டத்தனத்தை செய்யும் பொழுது தண்டிக்காமல் விடக்கூடாது. கார்த்திகேயன் அண்ணா, இப்பொழுதெல்லாம் ஸ்ரீ கணேசன் நம்மோடு விளையாட வருவதே இல்லை. அப்படியே விளையாட்டிற்கு வந்தாலும் அவன் தனது தெய்வ சக்தியை பயன்படுத்துகிறான். அது நல்லதில்லவே. பிரச்சனை உசிதமா இல்லையா என்பதை பற்றி அல்ல மயூரீஸ்வர். உங்கள் சகோதரன் கார்த்திகேயன் எப்பொழுதும் உங்கள் விளையாட்டில் குறை கண்டு கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று விளையாடுவதற்கு வர மறுக்கிறார். அவரோடு விளையாடாமல் இருப்பதுதான் நல்லது. என் அண்ணன் கார்த்திகேயனை புறக்கணிப்பது எனக்கு நன்றாக தோன்றவில்லை. அவர் ஆனந்தமடைய வேண்டும் என்றால் நான் அவர் நினைத்தபடி நடக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் அவரோடு விளையாட விரும்புகிறீர்களா என்ன? அதில் என்ன சந்தேகம்? ஆனால் அவர் தங்கள் மீது கோபித்துக் கொண்டு சென்றால் விளையாட்டு நன்றாகவே இருக்காதே. அவர் என் மீது கோபம் கொண்டாலும் நான் சமாதானமாகி விடுவேன். வணங்குகிறேன் சண்முக கார்த்திகேயரே. தாங்கள் என் மீது கோபம் கொள்ளக்கூடாது முருகன் சுவாமி. என் அண்ணா தங்கள் கருணை எனக்கு வேண்டுமே. குமாரன் கார்த்திகேயன் மயூரீஸ்வரருக்கு ஜெய். குமாரன் கார்த்திகேயன் ஸ்ரீ கணேசனுக்கு ஜெய். குமாரன் கார்த்திகேயன் மயூரீஸ்வர ஸ்ரீ கணேசனுக்கு ஜெய். குமாரன் கார்த்திகேயன் மயூரீஸ்வர ஸ்ரீ கணேசனுக்கு ஜெய். பதி பரமேஸ்வரனுக்கு பணிவான வணக்கங்கள். நாராயண நாராயண. ஓம் சாம்ப சதாசிவருக்கு வணக்கம்.
வணங்குகிறேன் மாதா பார்வதி. தங்களை கைலாயத்திற்கு வரவேற்கிறேன் தேவரிஷி. தேவரிஷி, இன்று தங்களுடைய வருகை கைலாயத்தை விட அதிதியின் ஆசிரமத்திற்கு தான் தேவைப்படுகிறது. நாராயண நாராயண். தாங்கள் என்ன செய்கிறீர்கள் தேவரிஷி? எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று உச்சரித்துக் கொண்டு ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. இப்பொழுது தங்கள் மனதில் மயூரேஸ்வரரை விட மகோத்கட் கணேசன் மீதுதான் பக்தி அதிகம் இருக்கிறது. சிவ 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 சிவா. மாதா, ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? எனக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அனைத்து அவதாரமும் ஒன்றுதான். இருந்தும் நான் என்ன பார்க்கிறேன்? மூலப்பொருள் லீலையின் காரணமாக மாதா பார்வதியை காரணமாக வைத்து ஸ்ரீ கணேசர் இந்த லீலையை புரிகிறார். இதன் காரணமாக மாதா பார்வதி இப்பொழுது கவலையாக இருக்கிறார். சாதுரிய நாரதா, தாங்கள் இந்த விஷயத்தில் ஆனந்தப்படுவதற்கு பதிலாக குழப்பமாக வந்திருக்கிறீர்களே. இப்பொழுது தாங்கள் கூறியது உண்மையில்லை. தேவி பார்வதியின் மனதில் கஜானனன் கணேசன் மீதும் மயூரீஸ்வர் கணேசன் மீதும் எந்த பேதமும் இல்லை. நாராயண நாராயண. அப்பொழுது மாதா இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் மகாதேவா? நான் கவலையோடு இல்லாமல் இருக்க நிச்சயமாக தாங்கள் தங்களின் சாதுரியமான பேச்சை கைவிட வேண்டும் தேவரிஷி. சுவாமி கூறுவது உண்மைதான். எனக்கு கஜமுக கணேசனும் மயூரேஸ்வரர் கணேசனும் இருவரும் ஒன்று. நாராயண நாராயண. உண்மையை கூறுங்கள் மாதா, என் மீது உங்களுக்கு பாசமே இல்லையா? என்னுடைய இந்த ரூபத்தில் தாங்கள் தங்களின் கஜமுக கணேசனை காணவில்லையா மாதா? நான் ஏதாவது தவறு செய்தேனா மாதா? நாராயண நாராயண. இது உன் பிரம்மை மயூரேஸ்வரா. எனக்கு கணேசர் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவர் மீது அன்புதான். தாங்கள் சத்தியத்தை கூறவில்லை மாதா. நான் உன் மீது காட்டும் பாசத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா? ஆம் மாதா, என் மீது தாங்கள் காட்டும் பாசம் குறைவாகத்தான் இருக்கிறது. முதல் பூஜை அதிகாரி நான். நீ அதிகமாக பேசுகிறாய் மயூரேஸ்வரா. மகா கணேசரின் லீலையை பார்த்தாய நாரதா? இந்த லீலைக்கு ஏதாவது ஒரு காரணம் அவசியம் இருக்கும். நாராயண நாராயண. எம்பெருமானே, மூலப்பொருளின் இந்த லீலைக்கு என்ன உத்தேசம்? சமயம் வரும்போது அதன் விளைவை தாங்கள் அறிந்து கொள்வீர்கள். லீலையின் மகிமையும் தெரியும். தேவி அதிதி, சாது வடிவில் வந்த ராட்சசி துன்பத்தை அனுபவிக்கிறாள். இன்னும் எத்தனை நேரம் இவளுக்கு இந்த வேதனையோ? நாம் அவளை பெண் என்று நினைத்தோம் சுவாமி. இந்த துஷ்டை நம் பிரிய புத்திரன் மகத்கட்டை அழிக்கும் எண்ணத்தோடு வந்திருக்கிறாள். நாம் அவள் உயிரை காப்பாற்றுவது உசிதமல்ல. துன்பப்படுபவர்களை காப்பது ஒவ்வொருவரின் கடமை அல்லவா? யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உயிருக்கு போராடும் போது அவர்கள் உயிரை காப்பாற்றி நாம் நமது கடமையை செய்ய வேண்டுமல்லவா தேவி அதிதி? மகத்கட்டிற்கு மீண்டும் இவளால் ஆபத்து வரலாம். மீண்டும் ஆபத்து வந்தால் என்னால் தாங்க முடியாது சுவாமி. மகத்கட் ஸ்ரீ கணேசரின் மாதாவாக இருந்தும் நீ இப்படி கவலைப்படுவது நன்றாக இல்லை தேவி அதிதி. நமது புத்திரன் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம்தான். பாரவனை
வீர்ஜாவிற்கு தகுந்த தண்டனையை அளித்துவிட்டு அவன் எத்தனை நிம்மதியாக உறங்குகிறான். பாருங்கள், அங்கே பாருங்கள், இந்த துஷ்டை ராட்சசியாக மாறிவிட்டாள். மீண்டும் அவள் உயிர் பெற்று வந்து என்ன செய்வாளோ? சுவாமி, மகத்கட்டை அழையுங்கள். இந்த துஷ்டை எந்த சமயத்திலும் எழுந்து வந்து நம்மை தாக்க முயற்சி செய்யலாம். நம் பாதுகாப்பிற்காக மகத்கட்டை இடம் மாற்ற வேண்டும். தேவி அதிதி, மொகத்கட்டை காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை. அவன் அனைவரையும் காப்பாற்றுபவன். அவனை காத்துக்கொள்ள அவனுக்கு தெரியும். தேவி அதிதி, நீ அமைதியாக இரு. தேவி அதிதி, நீ அமைதியாக இரு. எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இந்த துஷ்டையை பார்த்து எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நாம் ஆராதனை செய்யும் ஸ்ரீ மகா கணேசரிடம் வேண்டிக்கொள். அவர் நாமத்தை உச்சரி. அவர் எப்பொழுதும் தம் பக்தர்களை காப்பாற்றுவார். வா தேவி அதிதி, நாம் சென்று நமது ஆராதனையை தொடங்குவோம். வா. ஓம் மகா கணேசாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. என் முகத்தை பார்த்து என்ன செய்ய மூடர்களே? பதில் கூறுங்கள் எனக்கு. வீர்ஜா தன் காரியத்தை முடித்துக் கொண்டு ஏன் இன்னும் வரவில்லை? ஒருவேளை அவள் அந்த துஷ்டன் மாயாவி கஜமுகனின் முன்னால் நின்று வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால், அவளை அந்த துஷ்டன் வதம் செய்திருந்தால், அட்டகாசம் செய்து என் குரோதத்தை அதிகமாக்காதீர்கள். மன்னியுங்கள் அசுரமாதா. அதிக சக்தி வாய்ந்த வீரஜா காரியத்தை முடிக்காமல் வரமாட்டாள். அவள் வெற்றி பெறுவதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பிறகு ஏன் அவள் இன்னும் வரவில்லை? ஒருவேளை அங்கு வீர்ஜாவிற்கு கஜமுகனை வதம் செய்யும் அவகாசம் கிடைக்கவில்லையோ? என்ன உளறுகிறாய்? கஜமுகனை வதம் செய்வதற்கு அவகாசம் எதற்கு அவளுக்கு? ஒருவேளை அங்கு வீர்ஜாவிற்கு கஜமுகனை வதம் செய்யும் அவகாசம் கிடைக்கவில்லையோ? என்ன உளறுகிறாய்? கஜமுகனை வதம் செய்வதற்கு அவகாசம் எதற்கு அவளுக்கு? அசுரமாதா திதியை அவமானப்படுத்தியவனை பழிவாங்க தான் அங்கு சென்றாள் அவள். அவகாசம் எடுத்து செய்ய வேண்டிய செயல் அல்ல அது. நான் தங்களை போன்ற மூர்க்கர்களை, அயோக்கிய அசுரர்களை இதற்கு முன் இதுவரை பார்த்ததே இல்லை. தாங்கள் இருவரும் எனக்கு பதில் கூற முடியவில்லை என்றால் செல்லுங்கள், பாதாள லோகத்திற்கு செல்லுங்கள். இதன் பிறகு உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை. செல்லுங்கள் இங்கிருந்து. எங்களை பாதாள லோகத்திற்கு திரும்பி செல்ல ஆணையிடாதீர்கள் அசுரமாதா. ஆணையிடாமல் என்ன செய்வது? நீங்கள் இருவரும் எனக்கு சேவை செய்யும் யோகிதை உடையவர் அல்ல. அசுரமாதா, எங்கள் அசுர சக்தியை இப்படி அவமானப்படுத்தாதீர்கள். இது எங்களது சுவாமி அசுர அரசன் தேவாந்தக்கிற்கும் நராந்தங்கிற்கும் தங்களது எண்ணத்தை நிறைவேற்றவில்லை என்று தெரிந்தால் அவர் எங்களை உயிரோடு விடமாட்டார். உங்களை போன்ற துஷ்டர்கள், புத்தி இல்லாதவர்களை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் இருவரும் யமலோகம் செல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். அசுரமாதா, தாங்கள் எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க எண்ணிவிட்டீர்கள் அல்லவா? அப்பொழுது தங்கள் கைகளாலேயே எங்களை வதம் செய்து விடுங்கள். ஆனால் எங்களை பாதாளத்தில் மரணமடைய செய்யாதீர்கள். மரணத்திற்கு முன் கடைசி ஆசையை கூறுங்கள். அசுரமாதா திதியின் கைகளால் மரணம் எங்களுக்கு சௌபாகியமே. எங்களுக்கு கடைசி ஆசை எதுவும் இல்லை அசுரமாதா. ஆனால் 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 என்ன? ராஜநீதி கூறியிருக்கிறது அசுரமாதா, சங்கட காலத்தில் தனது சக்தியை குறைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு என்ன? அசுரமாதா, எங்களுக்கு வீர்ஜாவின் திறமை மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. அவள் கஜமுகன் கணேசனை வதம் செய்தே தீர்வாள். ஒருவேளை அவளால் அது முடியவில்லை என்றால் நாங்கள் வதம் செய்தே தீர்வோம். எங்கள் மரணம் நிச்சயமானதுதான் அசுரமாதா. நாங்கள் தங்களது அடிமை. எங்கள் உயிரை எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓம் மகா கணேசாய நமக. ஓம்
பரமதேவாய நமக. ஓம் விஸ்வவரதாய நமக. ஓம் மகாகணேசாய நமக. ஓம் பரமதேவாய நமக. ஓம் விஸ்வவரதாய நமக. ஓம் மகாகணேசாய நமக. ஓம் பரமதேவாய நமக. ஓம் பரமதேவாய நமக. ஓம் விஸ்வவரதாய நமக. ஓம் மகாகணேசாய நமக. ஓம் பித்ருதேவாய நமः. ஓம் மாத்ருதேவாய நமः. ஆயுஷ்மான் பவ புத்ரா. சராசரத்தையே பயமுறுத்தும் ராட்சசியோடு நீ விளையாடி உன் கஜமுகத்திற்கு சர்வ நாசத்தை வரவேற்று விட்டாய். நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன். நான் உன்னை உயிரோடு விடமாட்டேன். உன்னை எங்களது ஆகாரமாக்கிக் கொள்ளப் போகிறேன். வேண்டாம் வேண்டாம், என் புத்திரனை விட்டுவிடு. நீ எங்கிருந்து இங்கு வந்தாய்? ஏன் எங்களை துன்பப்படுத்துகிறாய்? சென்று விடு இங்கிருந்து. விட்டுவிடு துஷ்டையே, இல்லை என்றால் மீண்டும் உன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். என் புத்திரன் மகத்கட்டின் சக்திக்கு முன்னால் உன் சக்தி செல்லாது. இங்கிருந்து சென்று விடு. திரும்பி செல்கிறேன். எடுத்துக்கொண்டு திரும்பி செல்கிறேன். தேவி அதிதி, தேவி அதிதி, உனக்கு ஒன்றுமில்லையே? எனக்கு ஒன்றுமில்லை ரிஷியே. என் புத்திரன் மகத்கட்டை காப்பாற்றுங்கள் ரிஷியே. என் புத்திரன் மகத்கட்டை காப்பாற்றுங்கள். இதோ தேவி அதிதி, இதோ. புத்திரா மகத்கட், புத்திரா மகத்கட். என் புத்திரனை விட்டுவிடு. என் புத்திரனை விட்டுவிடு. விட்டு விடுகிறேன். விடும்போது அவனது உடலில் உயிர் இருக்காது. இல்லை இல்லை. துஷ்டையே, தேவி அதிதி, மகா கணேசா, என் புத்திரனை காப்பாற்றுங்கள். மகா கணேசா, என் புத்திரனை காப்பாற்றுங்கள். ஸ்ரீமன் நாராயண நாராயண நாரா நாராயண நாராயண. என்ன கொடுமை இது? முழுப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, திதியின் பழிவாங்கும் படலம் இத்தனை தூரம் வந்து விட்டதா? இதை நான் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லையே. நாராயண நாராயண. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். பாருங்கள், எழுந்திருங்கள், பாருங்கள். நான் உங்களுக்காக சுவையான போஜனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதை உண்டு சுவைத்து ஆனந்தப்படுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரி, மகோத்கட் கணேசை எவ்வாறாவது காப்பாற்றுங்கள். எங்க சென்றான்? எங்க சென்றான்? தேடுங்கள் அவனை. உங்களின் ஆகாரம் எங்கிருக்கிறது மூர்க்கர்களே?
இப்பொழுது உன்னை உயிரோட விடமாட்டேன் கஜமுகா. மாதாவுக்கு ஜெய். மாதாவுக்கு ஜெய். பயங்கர ராட்சசி சக்தியின் சொரூபமான வீர்ஜா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார்? அந்த கஜமுகனா இவள் உயிரை பலி வாங்கினான்? அசுரமாதா எண்ணியது சரிதானா? அசுரமாதா, அந்த பாலகன் மிகவும் சக்திசாலி, மாயாவி, மிகுந்த சாமர்த்தியசாலி. அவனை யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கும் இதே நிலைதான். துஷ்டா, ஆணவம், மூர்க்கா, வீர்ஜாவின் மரணத்தை குறித்து அதிர்ச்சி அடையாமல் நம் எதிரிகளின் திறமையை பாராட்டுவதா? அசுரமாதா, நான் உண்மையை கூறுகிறேன். நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்க தகுதியானவர்கள் அல்ல. ஏனென்றால் நீங்கள் இருவரும் கணேசனின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள். என் ஆணையின்படி நடந்து இப்பொழுது நீங்கள் இருவரும் அவனை பழிவாங்கி என் எண்ணத்தை நிறைவேற்றப் போவதில்லை. தாங்கள் கூறுவது உண்மைதான் அசுரமாதா. சக்திசாலியான கணேசனால் மரணம் அடைவது உச்சிதம்தான். தாங்கள் எங்கள் இருவரையும் யமலோகத்திற்கு அனுப்பிவிடுங்கள். நீங்கள் இருவரும் அவ்வப்பொழுது என் கைகளில் இருந்து தப்பித்து விடுகிறீர்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு காரணம் உங்களது சுவாமி தேவாந்தக் நரந்தக் மீது நான் வைத்திருக்கும் நம்பிக்கை. அர்த்தம் என்ன அசுரமாதா? தேவாந்தக்கும் நரந்தக்கும் ஒரு முறை என் விருப்பத்தின்படி சராசரத்தில் பிரளயமே உருவாக்கினார்கள். அசுர சக்தியின் கௌரவத்தை வெற்றி எனும் சிகரத்தின் மீது கொண்டு சென்றார்கள். அந்த காரணத்தால் நான் உங்கள் இருவரையும் அப்பொழுது மன்னித்து விடுகிறேன். தாங்கள் உயர்ந்தவர்கள் அசுரமாதா. தங்களுக்கு ஜெய். தங்களுக்கு எங்களின் ஜெய அசுரமாதா. தேவி அதிதி, முகத்கட் வந்து விடுவான். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் சாட்சாத் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம். ஒரு வீர்ஜா அல்ல, எத்தனை வீர்ஜாக்கள் வந்தாலும் அவனை எதுவும் செய்ய முடியாது தேவி அதிதி. என் கணேசன் பாலகன் சுவாமி, அவனுக்கு எதுவும் தெரியாது. தன் எதிரிகளை எதிர்த்து தன் சக்தியை பயன்படுத்த தெரியாது. அவன் நிச்சயம் சங்கடத்தில் மாட்டி இருப்பான். எந்த சங்கடமும் அவனை ஒன்றும் செய்யாத அதிதி. எதிரிகளை வென்று வெற்றியோடு வருபவர்கள் அனைவருக்கும் ஈஸ்வரன். அவன் சக்தி மீது நீ நம்பிக்கை வை. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் நமது ஆராதனைக்குரியவர். அவனுக்கு ஒரு குறையும் வராது. நமக்கு என்றும் தீமை வராது தேவி அதிதி, வரவே வராது. அமைதியாக இரு தேவி அதிதி, அமைதியாக இரு. எப்படி இருக்க முடியும் சுவாமி?
மகத்கட் திரும்பி வரும் வரையில் நான் எப்படி அமைதியாக இருப்பேன்? அப்பொழுது உனக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையில் நம்பிக்கை இல்லையா என்ன? முழு நம்பிக்கை இருக்கிறது சுவாமி. ஆனால் ஒரு தாயின் மனது எவ்வளவு வேதனைப்படும். புத்திரன் வரும் வரையில் அவனுக்கு என்ன ஆயிற்றோ என்று அவள் மீண்டும் கடவுளை வேண்டிக் கொண்டுதானே இருக்க வேண்டும். நாராயண நாராயண. வணங்குகிறேன் கஷ்யபரை. வணங்குகிறேன் மதாதிதி. வணங்குகிறேன் தேவரிஷி. நாராயண நாராயண. தேவி அதிதி, சற்று முன்பு நான் ஆகாயத்திலிருந்து ஒரு அதிசயத்தை கண்டேன். அதை கண்ட நொடி முதல் உறைந்து விட்டேன். தாங்கள் என்ன கண்டீர்கள் தேவரிஷி? தாங்கள் மகத்கட்டை கண்டீர்களா தேவரிஷி? நாராயண நாராயண. தேவி அதிதி, ராட்சசி வீர்ஜாவுக்கும் பாலகன் மகோட்கட்டுக்கும் இடையில் யுத்தம் நடக்கிறது என்றால் தாங்களே தெரிந்து கொள்ளுங்களேன். அசம்பவம் அல்லவா? அசம்பவம். தேவரிஷி, எங்களது மகத்கட்டுக்கு ஆபத்தில்லையே. நாராயண நாராயண. ரிஷி முனிவரே, தாங்கள் பரம ஞானி மட்டும் கிடையாது, மகோட்கட் கணேசரின் பிதாவும் கூட. தங்களுக்கு அவரது பராக்கிரமத்தில் சந்தேகம் வரக்கூடாது. புத்திரன் மகத்கட் துஷ்ட ராட்சசியை தண்டித்து விட்டானா? ஆமாம் தேவி அதிதி. மகோட்கட் கணேசர் ஒரே அங்குசத்தால் அந்த துஷ்டியை வதம் செய்து விட்டார். நானே எனது கண்களால் ஆகாயத்தில் இருந்து பூலோகத்தில் நடந்ததை பார்த்தேன். நாராயண நாராயண. என்னே மகோட்கட்டின் பராக்கிரமம். தன்னியனானே. தேவரிஷி, தாங்கள் வீர்ஜாவின் அழிவை பார்த்து விட்டீர்கள். இருந்தும் என் கணேசன் ஏன் இன்னும் வரவில்லை? நாராயண நாராயண. தேவி அதிதி, எனக்கும் அதுதான் ஆச்சரியம். மகோட்கட் ஸ்ரீ கணேஷ் ஏன் இன்னும் வரவில்லை? அப்படி என்றால் அவர் எனக்கும் அதே கவலைதான் தேவரிஷி. என் புத்திரன் கணேசன் இன்னும் வரவில்லையே, ஏன்? மாதா, மாதா, தங்களுக்கு தங்கள் புத்திரனின் திறமையில் சந்தேகமா? இல்லை தங்கள் மீது வைத்திருக்கும் பக்தியில் நான் தவறு செய்து விட்டேனா? ஏன் அப்படி கூறுகிறாய் புத்திரா? மாதா, இனி நான் எங்கு செல்வதாக இருந்தாலும் தாங்கள் இருவரின் அனுமதி இல்லாமல் எங்குமே செல்ல மாட்டேன். உனக்கு ஒன்றுமில்லையே புத்திரா? உன்னை அந்த ராட்சசி எத்தனை பயங்கரமாக இழுத்துச் சென்றாள். யார் ஒருவருக்கு மாதா பிதாவின் ஆசீர்வாதம் இருக்கிறதோ அவர்கள் எடுத்த காரியம் எதிலும் வெல்வார்கள்.